பெருந்துறை அருகே தனியார் மருத்துவமனையிலிருந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நோய் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வாய்க்கால்மேடு பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. மருத்துவ கழிவுகள் மற்றும் காலாவதியான மருந்துகளை கல்லூரி மைதானத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் கொட்டி தீ வைத்து எரித்துள்ளனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மருத்துவ கழிவுகளை தீயிட்டு எரிப்பதால் மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாடியே நாங்கள் மெடிக்கல் காலேஜ் வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்தப்பயே சிரஞ்சு அவங்க டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டப்பயே அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸு அதை பொருத்தி விடுறப்ப நமக்கு தான் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்லாம் ஏகப்பட்டது சொல்லியாச்சு. ஒரு குப்பை கூலம் இருக்க அளவுக்கு அவ்வளோ குப்பை இருக்குன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. கிடக்கு எல்லாத்தோட வேஸ்ட்டையும் கொண்டு வந்து இங்கே கிரவுண்டுக்கு பக்கத்தில் போடுறாங்க. மாதம் ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா தீ வச்சு விட்றாங்க. குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மூச்சு திணறல் ஏற்படுது, கண்ணெரிச்சல் ஏற்படுது. இந்த காலேஜ் லீவ் விட்றாங்க பார்த்தீங்களா, கடைசி நாள் 4 நாள் 3 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வர லீவெல்லாம் பிளாக் பண்ணி விட்ற லீவில் தீ வச்சு விட்றாங்க. ஆனால் யாருமே சுவாசிக்க முடியலைங்க. எங்களால் குழந்தைகள்லாம் மயக்கம் போடுறாங்க, கண் எரிச்சல். ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிருக்கக்கூடிய இடம் தான், எங்களை மேய மாட்டேங்குது. எங்களால் சுவாசிக்க முடியறதில்ல. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு கூட. வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.